வரும் ஜூலை 12ஆம் தேதி டிஏபி சிறப்பு மாநாடு ஒன்றை நடத்தி அதன் தலைவர்கள் அனைத்து அரசாங்க பதவிகளில் இருந்தும் ராஜினாமா செய்ய வேண்டுமா, அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒற்றுமை அரசாங்கத்தை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். 4000த்திற்கும் மேற்பட்ட மத்திய பிரதிநிதிகள் இந்த நடவடிக்கைக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற ஒரு பெரிய அரசியல் முடிவு அதன் மத்திய செயற்குழுவான சிஇசி மட்டுமே தீர்மானிக்கப்படுவதற்கு பதிலாக கட்சியின் மிக உயர்ந்த முடிவெடுக்கும் அமைப்புக்கு பரிந்துரைக்கப்படுவது இதுவே முதல் முறை. 3 ஆண்டுகளாக ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் டிஏபி கலவையான பொது மதிப்பீட்டை பெற்றுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற சபா மாநில தேர்தலில் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்தது. இது 6 மாத சீர்திருத்த காலத்தையும் ஆளும் கூட்டணியில் அதன் பங்கை மறு மதிப்பீடு செய்வதையும் தூண்டியது. டிஏபி தலைவர்கள், அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், மாநில நிர்வாக கவுன்சிலர்கள், உள்ளூர் கவுன்சிலர்கள் மற்றும் அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் உறுப்பினர்கள் பதவிகளை கைவிட வேண்டுமா அல்லது தற்போதைய நிலையை பராமரிக்க வேண்டுமா என்பதை கட்சி முடிவு செய்யும் என்று அந்தோனிலோ கூறினார். டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனிலோ இக்கூட்டத்தை ஒரு உள் வாக்கெடுப்பு என்று விவரித்தார். பிரதிநிதிகள் ராஜினாமாவுக்கு வாக்களித்தாலும் டிஏபியின் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த பொதுத் தேர்தல் வரை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை ஆதரிப்பார்கள் என்று வலியுறுத்தினார். தங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வார்கள். தாங்கள் அமைச்சர்களாகவும் துணை அமைச்சர்களாகவும் தொடர்ந்து பணியாற்றுவதா அல்லது உள்ளாட்சி மன்றங்கள் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நிறுவனங்கள் உட்பட அனைத்து பதவிகளில் இருந்தும் ராஜினாமா செய்வதா என்பது பிரதிநிதிகளால் தீர்மானிக்கப்படும் என்று அவர் கூறினார். தற்போதைய சூழ்நிலைகள், குறிப்பாக சபா மாநில தேர்தலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பிரதிநிதிகள் கூட்டாக திசையை முடிவு செய்வது அவசியம் என்று தெரிவித்தார். இந்த நடவடிக்கை பிரதமருக்கு அச்சுறுத்தல் அல்ல என்றும், ஒற்றுமை அரசாங்கத்திற்கான ஆதரவை டிஏபி திரும்ப பெறாது அல்லது பின்கதவு அரசாங்கத்தை அமைக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் பங்கேற்காது என்றும் அந்தோனிலோ கூறினார். பக்காத்தான் ஹராப்பானில் நீடிப்பதா, சுயேட்சையாக போட்டியிடுவதா அல்லது கட்சியின் ராக்கெட் சின்னத்தை பயன்படுத்துவதற்கு திரும்புவதா என்பது உட்பட மாறுபட்ட கருத்துகள் இம்மாநாட்டில் சுதந்திரமாக விவாதிக்கப்படலாம் என்றும் அந்தோனிலோ கூறினார். 4 நாட்களுக்கு முன்பு மீன்பிடிக்கச் சென்றபோது காணாமல் போன ஒருவரின் உடல் நேற்று சுமார் 71 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரையில் கரை ஒதுங்கியது. பப்பாரில் உள்ள கம்போங் சங்காபோக்கில் உள்ள கடற்கரையில் சைமிங் ஓங்கிட் என்பவரின் உடல் நேற்று மதியம் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாவின் பப்பாரில் உள்ள பந்தாய் மானிஸ் பகுதியில் தனது நண்பருடன் மீன் பிடித்து கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்ததில் 60 வயதான சைமின் கடந்த திங்கட்கிழமை காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. அவரது நண்பர் பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் சைமனை கண்டுபிடிக்க தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. பப்பாரில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ரோஸ்லான் ஒஸ்மான் சைமினின் உடல் மேல் அதிக நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஸ்ரம்பான் வடக்கு தெற்கு விரைவுச் சாலையின் கிலோமீட்டர் 236.9 கடந்த வியாழக்கிழமை 2 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நெகிரி செம்பிலான் காவல்துறையினர் ஷாபு வகை இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 30 சீன தேநீர் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர். இதன் மதிப்பு 1.56 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. புக்கிட்டமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவு சம்பந்தப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது இந்த பறிமுதல் மற்றும் கைதுகள் செய்யப்பட்டதாக மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் அல்சாவ்னி அமர் தெரிவித்தார். ஜோஹூரில் உள்ள பத்து பகாட்டைச் சேர்ந்த ஒரு மெக்கானிக் மற்றும் ஒரு மீனவர் உட்பட 30 வயதுடைய 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அவர்களின் வாகனத்தில் சுமார் 30,601 கிராம் எடையுள்ள ஒரு பொட்டலத்தை போலீசார் கண்டுபிடித்த பின்னர் இந்நடவடிக்கையின் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பொட்டலத்தை ஆய்வு செய்தபோது ஷாபு என சந்தேகிக்கப்படும் படிக பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. பஹாங்கின் தெங்கு மக்கோத்தா, தெங்கு ஹசானால் இப்ராஹிம் அலாம் ஷா, அல் சுல்தான் அப்துல்லா, ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா 2 நாட்களுக்கு முன்பு தமான் சரட்டிங் டமாய் என்ற இடத்தில் நடந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட 5 பேர் கொண்ட குடும்பத்தினரின் உறவினரை சந்தித்தார். அவருடன் குவந்தான் மாவட்ட அதிகாரி டாக்டர் ஷாரிடின் ஜாலி மற்றும் குவந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அஜாரி அபுசமா ஆகியோரும் இருந்தனர். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பாதுகாவலராக பணிபுரிந்த சந்தேக நபர் காலை 7 மணி அளவில் தமான் சரட்டிங் டமாயில் உள்ள அவர்களின் ஒற்றை மாடி வீட்டில் தனது குடும்ப உறுப்பினர்களை கொன்று தாமும் தற்கொலை செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது.
சந்தேக நபர் முதலில் தனது மனைவியையும், பின்னர் அவரது தாயாரையும், பின்னர் அவரது 2 மகள்களையும் கத்தியால் குத்திவிட்டு, பின்னர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் இன்று மலேசியாவிற்கு சிறப்பு வருகை மேற்கொள்ள உள்ளார். இதன்போது அவர் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்திக்கவிருக்கிறார். இரு நாட்டு பிரதமர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் மலேசியாவின் அண்டை நாடாகவும் ஆசியானில் முக்கிய பங்காளியாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு துறைகளில் நெருக்கமான மற்றும் விரிவான உறவுகளை கொண்டுள்ளது. சிங்கப்பூர் மலேசியாவின் 2வது பெரிய வர்த்தக பங்காளியாகும். மொத்த வர்த்தகம் 2025இல் 402.35 பில்லியனை எட்டியுள்ளது. இது 2024உடன் ஒப்பிடும்போது 1.5 விழுக்காடு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.